وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: فلولا كانت قرية آمنت فنفعها إيمانها إلا قوم يونس. صدق الله المولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من سره أن يستجيب الله عند الشدائد وقرب فليكثر الدعاء في الرخاء أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அளவிலா கருணையும் கிருபையும் அண்ணல் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியை அடிவற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இவ்வுலகத்தில் உண்டான முக்மீனான முஸ்லிமான அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்றும் நின்று நிலவட்டுமாகுக. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்களுடைய தொடர்ச்சியாக பல்வேறு நபிமார்களின் வரலாறுகளை அல்லாஹ் ஓதப்பட்ட வசனங்களிலே பதிவு செய்கிறார். அந்த நபிமார்கள் ஒரு சமுதாயத்திற்கு நீண்ட நாட்கள் பிரச்சாரம் செய்கிற போது இறுதியில சில சமூகங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. லூத் அலைஹிஸ்ஸலாத்தின் சமுதாயம், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமூகம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமூகம், இப்படி பல்வேறு சமூகங்கள் அழிக்கப்பட்ட வரலாறுகளை பதிவு செய்கிற அல்லாஹ் ஒரு நபியுடைய வரலாறுல கடைசி நேரத்தில் ஒரு திருப்பம் ஏற்பட்ட ஒரு நிகழ்வை பதிவு செய்திருக்கிறார். அதற்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நைனுவா என்கின்ற ஊருக்கு நபியாக வருகிறார்கள். மியத்து அல்ஃபின் அவ் யஸீதுன், 1,00,000 விட அதிகம். அல்லாஹ் துல்லியமாக அந்த நம்பரை சொல்றான். 1,00,000 அதிகமான நபர்கள் அந்த ஊரில் வசித்திருக்க வேண்டும். அந்த ஊரில் நபியாக அவர்கள் அனுப்பப்பட்டு நீண்ட நாட்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். கடைசியாக 40 நாட்கள், 40 தினங்கள் உங்களுக்கு பாக்கியாக இருக்கிறது. நீங்கள் தௌபா செய்து மீண்டால் அல்லாஹ் உங்களை ஏற்றுக்கொள்வான், இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய அதாபை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். எப்போதும் நபிமார்களுடைய பேச்சில அந்த சமூகத்திற்கு கொள்கையில முரண்பாடு உண்டு. நம்ம சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த நபியின் பேச்சு மேல ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு எப்போதும் இருக்கும். 35 நாட்களை கடக்கிறது. வானத்தில இருட்டு கவ்வி புகை மூட்டங்கள் அவர்கள் வீடுகளுக்கு மேலே பரவ தொடங்குகிறது. பனு இஸ்ரவேல் சமூகம் இல்லையா, பலஸ்தீன் பக்கத்தில் ஷாம் பகுதிகளிலே இது நடக்கிறது. இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் அந்த சமூகங்கள் அழிக்கப்பட்ட வரலாறுகளை கேட்டிருக்கிறார்கள். உடனே அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. அல்லாஹ்வின் தூதர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அவர்கள் கொடுத்த வாக்குறுதி இப்போது நடக்க போகிறது என்று புரிந்து கொண்டு ஊர் மக்கள் எல்லாரும் அந்த ஊரை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். பெண்களையும் குழந்தைகளையும் பிரித்தார்கள். பொதுவாக தாய்க்கு பிள்ளை பிரிச்சாக்கா ஒரு வகையான சத்தம் இருக்கும் இல்லையா, கதறல் இருக்கும். ஆடுகளையும் குட்டிகளையும் பிரித்தார்கள். விலங்குகளை தனித்தனியாக பிரித்து ஒரு மைதானத்திலே அமர்த்தி அழுகுரலோடு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். ஈமான் கொண்டு விட்டோம் என்று அவர்கள் சத்தமிடுகிற போது, எப்போதுமே வாக்குறுதி அளிக்கப்பட்டு விட்ட ஒரு சமூகம் அழிக்கப்பட்டு விடும். ஆனால் இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபலௌலா கானத் கரியத்துன் ஆமனத், ஒரு கூட்டத்தினுடைய ஈமான், ஃபனஃபஹா ஈமானுஹா, அவர்களுடைய ஈமான் அவர்களுக்கு பயனளித்து விட்டது. இல்லா கௌம யூனுஸ், அல்லாஹ் பதிவு செய்கிறான். யூனுஸுடைய கூட்டத்தார்களை தவிர வேறு எந்த கூட்டத்தாருடைய ஈமானும் அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. ஏன்னா கடைசியினர் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க ஈமான் கொண்டிருப்பார்கள், எனவே அழிக்கப்பட்டு விடுவார்கள். ஆனால் அடையாளம் காட்டப்பட்ட பிறகு அந்த கூட்டத்தை அல்லாஹ் மன்னித்து ஏற்றுக்கொண்டு விட்டார். சொல்வார்கள் இல்லையா, தௌபாவுடைய வாசல் ஞாபகத்து வரைக்கும் தொடர்ந்திருக்கும். 15 நாட்கள் சூரியன் வேறு திசையில உதிக்க தொடங்கும். வளமையான திசையிலிருந்து வேறு திசைக்கு சூரியன் மாறிய உடனே எல்லோரும் தௌபா செய்வதற்கு கைகளை உயர்த்துவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள்,
தௌபாவின் வாசல் மூடப்பட்டு விட்டோம், அவர்களின் தௌபாக்கள் ஏற்கப்படாது என்றார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நேரம் இருக்கு. எதுவரை மாலவிய சக்கராத்து வருகிற வரை ஒரு தௌபாவின் வாசல் திறந்திருக்கிறது. சக்கராத்து நேரம் வந்த உடனே கண்ணு வேற பார்வை பார்க்கும், ஆகிரத்தின் பார்வை தொடங்கிவிடும். அவர் பார்வைக்கு வானத்தினுடைய காட்சிகள் தென்படும். அப்போ தௌபா செய்ய நடப்பார். அந்த தௌபா ஏற்கப்படாது. கியாமத்தினுடைய கடைசி தினங்கள், சூரியன் மாறி உதிக்கிற அந்த தினங்கள் தௌபாவின் வாசல் மூடப்படும். ஒவ்வொரு சமூகத்திற்கும் அழிவின் அடையாளம் காட்டப்பட்டுச்சுன்னா அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். அந்த சமுதாயத்திற்கு அழிவு தான் நிச்சயம். ஆனால் யூனுஸுடைய கூட்டத்தார்களுக்கு அழிவு காட்டப்படுகிறது. ஆனா அந்த மக்களுடைய தௌபா அல்லாஹ்வின் வாசலை தட்டிவிட்டது. அல்லாஹ் அவங்க தௌபாவை ஏற்றுக்கொண்டான். லம்மா ஆமனு கஷஃப்னா அன்ஹுமுல் அதாபுல் ஹிஸ்ய, இழிவான அதாபுகளை அவர்களை விட்டு நாம் நீக்கிவிட்டோம். லம்மா ஆமனு, எப்போது அவர்கள் ஈமான் கொண்டார்களோ அந்த நேரத்தில் அவர்களுக்கான அதாபை நீக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமூகத்தின் செய்தியை சொல்லுகிறார். சமூகத்தின் செய்தி இப்படி இருக்கிறது. ஆனா ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊரிலிருந்து போய் கொஞ்ச தூரத்திலே செய்திக்காக காத்திருக்கிறார்கள். ஒன்னாம் நாள் அல்லாஹ்வுடைய அதாபை பிடிக்கும் என்று இருக்கிற போது செய்தி எதுவும் வரல. வந்தவர்கள் சொன்னார்கள், செழிப்பான மழை பெய்ஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த மக்கள் செழிப்போடு இருக்கிறார்கள் என்ற செய்தி கேட்ட உடனே இப்போது என்ன நடந்திருக்கும்? எல்லா நபிமார்களுடைய செய்தியிலும் ஒரு செய்தி பொதுவானது. லூத் அலைஹிஸ்ஸலாம் காலையில் அழிக்க போறான், இரவு அந்த ஊரில் லூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். இன்று இரவு நீங்களும் உங்கள் குடும்பத்தார்களும் இங்கிருந்து புறப்படுங்கள். உத்தரவு வந்த உடனே புறப்பட்டு போனாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அழிப்பதற்கு முன்பு கப்பலை கட்டின பிறகு அடுப்புகளில் தண்ணீர் பொங்கினால் உங்கள் கப்பல் புறப்பட தொடங்கும். உத்தரவு வந்த பிறகு அந்த நபி போக வேண்டும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசிக்கிறார்கள், அதாவது வரும் பிடிக்கும் என்று சொல்லிவிட்டோம், ஆனால் அந்த சமூகத்திற்கு எதுவும் நடக்கவில்லை என்றால் மீண்டும் அந்த ஊருக்கு எப்படி நாம் போவது, என்ன செய்வது என்று தெரியாத ஒரு கட்டம். சில தஃசீர்கள் இப்படியும் உண்டு. ஒரு ஷேக் ஒருத்தர் வந்தார். ஷேக்னு சொன்னா எப்போதும் கிளப்பி விடுகிற ஷைத்தான் அந்த இடத்துல ஒரு ஷேக்கின் வேடத்துல ஒரு பெரிய மனிதனை போல வந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் வருகிற போது கேட்டார்களாம், அந்த சமுதாயம் எப்படி இருக்குது, என்ன ஆச்சு என்று கேட்கிற போது எல்லாம் சிறப்பாக இருக்கிறார்கள், யாரோ அழிவு வரும் என்று சொன்னாராமே, அவரைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று இதுபோல வாசகங்களை சைத்தான் சொன்னதாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகு அங்கு இருக்க முடியாமல் வேறு இடத்துக்கு புறப்பட்டார்கள் என்றும் செய்திகள் உண்டு. கடைசியான பதட்டமான அந்த நேரங்களில் ஏதாவது ஒரு செய்தி வந்துடும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும், ஏது என்ன பிரச்சனை, அதுல என்ன கடைசியான தகவல் என்ன என்பதெல்லாம் முடிவு வருவதற்கு முன்பு நாமே யூகித்து சில நேரங்களில் சில முடிவுகளை எடுத்து விடுவதுண்டு. ஆனால் நிகழ்வு வேறு மாதிரியாக இருக்கும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனிய அந்த நதிக்கரைக்கு கடற்கரைக்கு போகிறார்கள். வருகிற கப்பலில் ஏறி பயணம் செய்ய தொடங்குகிறார்கள். வானத்தையும் அல்லாஹ் கையில் வைத்திருக்கிறான், பூமியை கையில் வைத்திருக்கிறான், நெருப்பை அல்லாஹ் கையில் வைத்திருக்கிறான், ஒட்டுமொத்த அண்ட பிரபஞ்சமும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது அல்லவா. கடல் நடுவே நின்றுச்சு, நகரவே இல்லை. ஏன் கப்பல் நகரல? மாலுமி சொன்னான், அடிமை எஜமானன் இருந்து ஓடி வந்திருக்க வேண்டும், கணவனை கோபித்து பெண் யாராவது இங்கு இருக்க வேண்டும், எஜமானனை கோபித்து விட்டு வந்த யாரோ ஒருவர் இங்கு இருக்கிறார், அவர் இங்கிருந்து நகரணும், நகர்ந்தா இந்த கப்பல் போகும் என்று அவர் சொல்லுகிறார். எப்படி கண்டுபிடிக்கிறது? அன்னைக்குள்ள வழிமுறை எல்லா பேரையும் எழுதி சீட்டு குலுக்கி போட்டார்கள். அப்பதான் யாருக்கு கண்டுபிடிக்க முடியும். நகரவில்லை என்றால் இதை நகர்த்துவதற்கு யாரோ ஒரு ஆள் இறங்கணும் இல்ல. லிப்ட்ல 5 பேர் தாங்கலன்னா ஒரு ஆள் இறங்கிட்டு அனுப்பிடுவோம், மேலே அனுப்பிடுவோம். வண்டி நின்றுச்சுன்னா இறங்கி தள்ளி விடலாம். நடுக்கடலில் கப்பல் நிற்கிறது, ஒருவர் இறங்கினா எல்லோரும் காப்பாற்றப்படுவோம். சீட்டு குலுக்கி போடுகிறார்கள். 3 தடவையும் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தின் பெயர் அல்லாஹ் சொல்லுகிறான், அவருமோ நொந்து போன இழிவடைந்த நிலையில அவர் அங்கிருந்து குதித்தார். மீன் அவரை விழுங்கியது என்று குறிப்பிடுகிறார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நொந்து போன நிலையில் இருக்கிறார்கள். கடல்ல குதிக்கிறதுனா என்ன மாதிரியான மனநிலை இருக்க வேண்டும்? குதித்தவுடன் அந்த மீன் விழுங்குகிறது. 40 நாட்கள் அவரை சுற்றி அந்த மீன் சென்று கொண்டே இருக்கிறது. பல தஃசீர்களில் எழுதுவதுண்டு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வைத்துக் கொள்ள போன உடனே கால் அசைகிறது.
கால் அசைஞ்ச உடனே தான் தனக்கு ரூஹு இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். தப்ரி போன்ற தப்சீர்களில் உண்டு ஒரு வார்த்தை ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், உலகத்தில் எல்லா இடத்திலும் யாரையும் சஜிதா செய்வார்கள், யாரும் சஜிதா செய்ய முடியாத இந்த மீன் வயிற்றுக்குள்ளே நான் சஜிதா செய்கிறேன் என்று சொன்னார்களாம். அந்த உடனே அல்லாஹ்வின் பக்கம் மீளுகிறார்கள், திரும்புகிறார்கள். ஃபனாதா ஃபித்துலுமாத், அந்த பல இருள்களுக்குள்ளே, கடை ஒரு இருள், மீன் வயிறு ஒரு இருள். அந்த நேரத்தில் தான் பிரபல்யமாக நாம் ஓதக்கூடிய அந்த துஆ, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்கிற தஸ்பீகை ஓதுகிறார்கள், தௌபா செய்கிறார்கள். எல்லா நபிமார்களும் இஸ்திக்ஃபார் செய்த, தௌபா செய்த வசனங்கள் திருக்குர்ஆனில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வே ஒரு நாள் விடிஞ்ச 70 தடவை இஸ்திக்ஃபார் செய்தார்கள் என்று நாம் ஓதுகிறோம், படிக்கிறோம் இல்லையா? எல்லா நபிமார்களும் செய்தார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தை, உன்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை, இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்று அவர்கள் சொன்னபோது அல்லாஹ் இந்த தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். இந்த குர்ஆன்ல அப்படி வருகிறது, ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவர் தஸ்பீஹ் செய்பவர்களில் இல்லாதவராக இருந்திருந்தால் லபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், மக்கள் எழுப்பப்படுகிற காலம் வரை அந்த மீன் வயிற்றுக்குள்ளேயே அவரை வைத்திருப்போம் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை பதிவு செய்கிற தஃசீர்களில் இப்படியும் உண்டு, அவர் தஸ்பீஹ் செய்பவர்களில் உள்ளவராக இருந்தார் என்றால் மீன் வயிற்றுக்குள்ள போன உடனே தஸ்பீஹ் இல்லை, மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டாங்க, அகப்பட்டு விட்டார்கள், உடனே அவர்கள் அல்லாஹ்வை துஆ செய்தார்கள் என்பதல்ல, எல்லா காலத்திலும் தஸ்பீஹ் செய்தவராக இருந்தார்கள். ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், எப்போதும் தஸ்பீஹ் செய்பவர்களில் உள்ளவராக அவர்கள் இருந்ததால் அல்லாஹ் என்ன செய்தான், அவர்களை விடுவித்தான் என்று விளக்கம் சொல்லுவார்கள். இந்த வார்த்தையை சொல்லுகிற போது மலக்குகள் பேசிக் கொள்ளுகிறார்களாம், எப்போதும் இந்த வார்த்தை குரல் விண்ணுக்கு வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வை துதிக்கிற குரல் பரிச்சயமானது, அறிமுகமானது. ஆனால் இப்போது பூமியிலிருந்து வருகிறது, அருளில் மஜ்ஹூலா, அறியப்படாத பூமியின் ஒரு பகுதியிலிருந்து வருகிறது, மீன் வயிற்றுக்குள்ளிருந்து, கடலில் உடைய ஆழ் கடலுக்குள்ளிருந்து வருகிறது. ஆனால் எப்போதும் வருகிற குரல், எப்போதும் அல்லாஹ்வின் தொடர்பில் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்ததால் அல்லாஹ்வுடைய உதவி இப்போ லேசா வந்து விட்டது. நாம் யோசித்து பார்க்க வேண்டும், எப்போதும் அல்லாஹ்வுடைய தொடர்புல இருந்தா அல்லாஹ்வுடைய உதவி இலகுவாக நமக்கு கிடைக்கிறது என்பது இந்த கருத்தில கிடைக்கிற ஒரு செய்தி. நீங்கள் ஃபிரௌனுடைய செய்தியை நீங்க பொருத்தி பார்க்க முடியும். ஃபிரௌன் இப்படித்தான் கடல்ல அகப்படுகிறார். அவன் சொன்ன வார்த்தை என்ன, ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனது பிஹி பனு இஸ்ராயீல், பனு இஸ்ரவேலர்கள் எந்த ரப்பை ஏற்றார்களோ, ஈமான் கொண்டார்களோ அவர்களை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதுவும் கடலிலே மூழ்கடிக்கப்படுகிற போது நடக்கிறது. அப்போது மலக்குகள் பேசினார்கள். குர்ஆன் அல்லாஹ் பதிவு செய்கிறான், ஆல் ஆன, இப்போதுதான் உனக்கு நேரம் வந்ததா, குன்த மினல் முஃப்ஸிதீன், நீ இதற்கு முன்பு அடிச்சாட்டியம் செய்பவனாக இருக்கவில்லையா, பக்கத் அசைத்த மின் கபல், இதற்கு முன்பு நீ அடிச்சாட்டியம் செய்தவனாக இருந்தாய், குன்த மினல் முஃப்ஸிதீன் என்று அல்லாஹ் சொல்லி அவன் ஈமானை ஏற்கவில்லை, கடலில் அவன் மூழ்கடிக்கப்பட்டான் என்ற செய்தி வருகிறது. ஒரு துன்பம் வந்தபோது மட்டும் அழைப்பதற்குரிய இடம் அல்ல அல்லாஹ்வுடைய தர்பார் என்பது. பிரச்சனை வந்தவுடனே கூப்பிட்டு பழகினால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், ஆனால் அது தாமதமாகும். எப்போதும் அல்லாஹ்வுடைய தொடர்பில் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி மிக இலகுவாக வரும் என்பதற்கு இதற்கு உதாரணம் நாம் யோசித்து பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில அல்லாஹ்விடத்துல நீண்ட நேரம் உட்கார்ந்து துஆ செய்த பொழுது எப்போது வீட்டுல பிரச்சனை வந்திருக்கணும், கடல் பிரச்சனையா இருந்திருக்கணும், வியாபாரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, டாக்டர்கிட்ட போய் பார்த்து இது என்னன்னு தெரியலையே, ஸ்கேன் எடுத்தீங்களா, பெரிய டாக்டர்கிட்ட போலாமா, எழுதி கொடுக்குறேன் என்று சொன்ன உடனே நம்முடைய துஆ எப்படி இருக்கும்? குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் அந்த நீண்ட துஆக்களை சொல்லுவான். ஃபது துஆஉன் அஸீம், அகலமான பெரிய பெரிய துஆக்கள் எப்போது வருகிறது என்று சொன்னால் கஷ்டமான நேரத்தில் மட்டும் துஆ செய்து நாம் பழகி இருக்கிறோம். அப்படி அல்லாஹ் நம்முடைய துஆக்களை எல்லாம் ஏற்று அந்த சிரமங்களை எல்லாம் நீக்கிவிட்டால், இதா மஸ்ஸஹு துர்ரு, ஒரு அடியானுக்கு ஒரு சோதனை வந்துச்சுன்னா என்ன செய்கிறான் அல்லாஹ் பதிவு செய்கிறான், தஆனா லி ஜம்பிஹி காயிதன் அவ் காயிமா, நின்று படுத்து அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் என்று துஆ செய்கிறார். ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு லுர்ரஹு, அந்த கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் அவரை விட்டு போய் விடுமானால் மர்ரக அல்லம் எதுவுனா, இது போல ஒரு துஆ செய்ததை போல
இப்படி ஒரு சூழ்நிலை அவர் வாழ்க்கையில் வந்ததை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் மறந்து போய் விடுகிறான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் இருக்கின்றனவே, நம்முடைய தொடர்பு அல்லாஹ்வோடு நிரந்தரமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வோடு நிரந்தர தொடர்பு இருந்தால் நம்முடைய பிரார்த்தனைகள் உடனடியாக ஏற்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது. மன் சர்ரஹு ஐயஸ்தஜீப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய துஆ உங்களுக்கு விரைவாக கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா? இந்த ஷதாயிதி, உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டமான சந்தர்ப்பங்களிலே, குர்பி, உங்களுடைய நெருக்கடியான நேரங்களிலே, ஃபல்யக்ஸில் துஆ ஃபிர் ரஹா, நீங்க சந்தோஷமா இருக்கும்போது துஆ அதிகமா செய்யுங்க. எப்போதும் நல்ல நேரத்தில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்கள். யாரிஃபுக ஃபீ ஷித்ததிஹி, அவர்களின் கஷ்டமான நேரத்தில் அல்லாஹ் உங்களை பற்றி ஞாபகப்படுத்திக் கொள்வார். நன்றாக இருக்கிற போது அல்லாஹ்வின் தொடர்பு, நிரந்தர தொடர்பு, எப்போதும் அல்லாஹ்வுடைய தர்பாரின் பக்கம் நம்முடைய இணைப்பு இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் சோதனைகளை தருகிறான். நன்மையை தருபவன் அவன்தான், சோதனையை தருபவன் அவன்தான். ஆனால் சோதனைகள் வரும், அவனே அதை இலகுபடுத்தி விடுவான் என்பதுதான் இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்ற செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், பனு இஸ்ரவேலர்களில 3 பேர் பாறை வழியா நடந்து போனாங்க, மலைப்பாதையில அகப்பட்டு கொண்டார்கள், வெளியே வர முடியல. ஒரு கஷ்டமான சந்தர்ப்பத்தில் அகப்பட்டு விட்டார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் துஆ செய்தார்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் தான். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த, அல்லாஹ்விற்காக அர்ப்பணித்து நடந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி சொல்லி துஆ செய்வார்கள். அது அந்த நேரத்தில் மட்டும் ஒரு 10 ரக்காயத்து 20 ரக்காயத்து பாறைக்குள்ள உட்கார்ந்து தொழுதல்ல. அவர்கள் வாழ்நாளிலே நிரந்தரமாக அவர்கள் கடைபிடித்த அந்த இபாதத்துகளை சொல்லி அதை வசீலாவாக சொல்லுகிறார்கள். வசீலானா அந்த நன்மை அல்லாஹ்வுக்கு முன்னால் எடுத்து வைத்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். என்கிட்ட ஒருத்தர் வேலை பார்த்தார், சம்பளம் கொடுத்தா வாங்காம போயிட்டார். கொஞ்ச காலத்துக்கு கழித்து அவர் வந்தபோது என் சம்பளத்தை கொடு என்று கேட்டார். நான் அவர் தராத அவருடைய கூலியை ஆடாக வாங்கி வைத்து மந்தையாக மாறி இருந்தது, அவருடைய காசு தான் அது என்று சொல்லி நான் கொடுத்து அனுப்பினேனே, அந்த நியாயமாக நடந்து கொண்டது ரப்பே உன் பார்வைக்காக வேண்டித்தான் என்று சொல்லுகிற போது அந்த பாறை நகர்ந்தது. கேள்விப்பட்டிருப்போம். பெற்றோருக்காக வேண்டி பணிவிடை செய்த ஒருவர் துஆ செய்கிறார், என் தாய்க்காக தாய்க்கு உணவு கொடுத்து விட்டு நான் உறங்குவது வழக்கம். அன்னைக்கு வரும்போது என் பெற்றோர்கள் உறங்கி விட்டார்கள், விடிய விடிய நின்றுட்டு இருந்தேன், காலையில தான் அவங்க முடிச்சாங்க, அப்போதுதான் அவர்களுக்கு நான் அந்த உணவை கொடுத்தேன். இரவு முழுக்க நானும் என் குடும்பமும் பட்டினியாக இருந்து என் பெற்றோரை கண்ணியப்படுத்தியது உனக்காக வேண்டி, இந்த பாறையை அகற்ற மாட்டாயா என்று இந்த நன்மையை சொல்லி கேட்ட போது அந்த பாறை நகர்ந்தது என்று கேள்விப்படுகிறோமே. இந்த ஹதீசுகள் எல்லாம் எப்போதும் நிரந்தரமான வணக்க வழிபாடுகள் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இலகுவாக கிடைக்கும் என்பதுதான் இந்த ஹதீசுகள் நமக்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நிரந்தரமான தொடர்பு இருக்கும் என்றால் அல்லாஹ் நமக்கு முதலிலே தருகிற விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் நிம்மதியை கொடுத்து விடுகிறார். எல்லா சந்தர்ப்பத்திலும் சக்கீனத்தை நமக்கு வழங்குகிறார். எப்போதும் அல்லாஹ்வுடைய தர்பாரிலே நம்முடைய கைகள் உயர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு தருகிற மிக முக்கியமான ஒன்று, அல்லாஹ்வி திக்ரில்லா தத்துமைகள் கொடும். அல்லாஹ்வி திக்ரில்லா, அல்லாஹ்வுடைய நினைவிலும் சிந்தனையிலும் தான் உங்கள் உள்ளத்தினுடைய நிம்மதி இருக்கிறது என்று சொல்லுகிறான் அல்லவா. அந்த செய்தி தான் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றிலே நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. அவர் நபி, மீன் வயிற்றிலே அகப்பட்டார்கள். அகப்பட்ட போது மட்டும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தவில்லை, எப்போதும் அவர் தஸ்பீஹ் செய்பவர்களில் உள்ளவராக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய சிரமத்தை லேசாக்கி வைத்தான் என்பது இந்த வரலாறு சொல்லுகின்ற செய்தி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தர்பாரின் பக்கம் எப்போதும் கைகளை உயர்த்துவர்களாக, அவருடைய பொருத்தம் எதுவோ அதை நோக்கியே நம்முடைய பயணங்களை அமைத்துக் கொள்ளுகின்ற நல்ல நசீபை நம் யாவருக்கும் அல்லாஹ் தந்திரு புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.